ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப் தான் செஞ்சுருக்கேன். நல்ல காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டு ரொம்பவே அருமையாக இந்த மழை நேரத்துக்கு சூடாக சாப்பிட்ற மாதிரி வெஜ்ஜு வச்சு ஸ்வீட் கார்ன் சூப் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வாரத்துக்கு ஒரு 2 நாள் சூப் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் 1 கப் எடுத்திருக்கேன். பொடிசாக கட் பண்ண கேரட்டு, பீன்ஸு, கார்லிக் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறிகள் தேவையோ அதை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் உருகவும் கட் பண்ணி வச்ச கார்லிக்கை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுறலாம். அதை பட்டர் போட்டிருக்கிறதுனால நல்ல புகையாக வரும். கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முட்டைக்கோஸ், ஆனியன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இந்த காய்கறிகள் கலந்து சூப் சாப்பிடும்போது ரொம்ப நமக்கு நல்ல சத்தாக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோன்னா காய்கறிகள்லாம் வெந்துடும். இதிலே மஷ்ரூம் சூப்பும் இதே டைப்லேயே செய்யலாம். நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். வாரத்துக்கு 2 நாளாவது நம்ம சூப் எடுத்துக்கணும். உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். காய்கறிகள் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம இதோட நான் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கிறேன். சூப் பதத்துக்கு வரதுக்காக, டேஸ்ட்டுக்காகவும் அந்த ஸ்வீட் கார்ன் அரைச்ச விழுது ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல சூப் பதத்துக்கு கெட்டியாக இருக்கும். நமக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா கொதித்து வருது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி சூப் செஞ்சுருக்கேன். நல்லாவே கொதித்து வருது. நம்ம ஸ்வீட் கார்ன் அரைச்சி விழுது சேர்த்தோமா, அதனால் நல்லா கரெக்டாக சூப்பு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. காய்கறிகள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு எப்போ வேணாலும் செஞ்சிடலாம். இதில் தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கிறேன். மிளகு நல்ல குறுமிளகை மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பெப்பர் போடவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப் ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும்போது சூப் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.